பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 முடிய வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஹல்லேலூயா. என்ன தலைப்பு? உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். சிறந்த வாழ்க்கை, சூப்பரா நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசிகள் தங்களுடைய பழைய பயனற்ற வாழ்க்கை முறையை களைந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கை முறைக்குள்ள வரணும்னு சொல்லி பவுலுங்க சொல்றாரு. புரியுதா? பழைய வாழ்க்கை முறையை, அப்ப புதிய வாழ்க்கை முறையை நம்ம தொடங்கணும் அப்படின்னா என்ன வேணும்னா, நம்முடைய மனசை புதுசாக்கிக்கிட்டே இருக்கணும். மனசை புதுசாக்கணும்னு சொன்னாதான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போக முடியும். இந்த பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய புரிதலே இருள் அடைஞ்சிருச்சு. நம்முடைய புரிதல் இருள் அடைஞ்சிருச்சு. இந்த பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது தேவனை விட்டு பிரிந்த ஒரு வாழ்க்கை தான் பழைய வாழ்க்கை. சரியா? அது சிற்றின்பம், பேராசை, அசுத்தம், இதுக்கு நேரம் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா புதிய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னா, கிறிஸ்துவிடத்துல கற்றுக்கொண்டு நம்முடைய மனதை தொடர்ந்து புதுப்பிச்சுட்டே நம்ம இருப்போம். இதான் புதிய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்ம நடத்தி ஒரு நாள் தேவ சாயலாய் நம்ம நினைச்சோம் மாற்றி தேவனோடு கொண்டு விட்டுரும். ஹல்லேலூயா. இதான் புதிய வாழ்க்கை முறை. அப்போ இங்க பழைய வாழ்க்கை முறை மரணத்துக்கு நேரம் நம்ம கொண்டு போகுது. புதிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஜீவனுக்கு நேரம் நம்மளை என்ன செய்யுங்க கொண்டு போகுது. பழைய வாழ்க்கை முறையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம சாத்தானுக்கு கீழே இருக்கிறோம்னு அர்த்தம். சரியா? புதிய வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்றோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம சாத்தானோட கூட இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமா. கிறிஸ்துவோடு கூட இருந்தா நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கை முறையை தான் பைபிள் நமக்கு போதிக்குது. ஒரு புதிய வாழ்க்கை முறைகளை நம்ம வரணும். நம்ம ஒரு காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை முறையை அதை விட்டுணும், அதை களைந்து போடணும். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அதை களைந்து போட்டு பழைய மனுஷனை செய்கையும் களைந்து போட்டு அதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு ட்ரெஸ்ஸை கலத்தி போடுற மாதிரி கலத்தி போட்டுட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும்னு சொன்னா ஒரு புதிய வாழ்க்கையை நாம இன்னைக்கு வாழணும். அப்படி வாழ்றதுக்கு நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம். மனசு டெய்லி புதுசாகிட்டே இருக்கணும், பருவமாயிட்டே இருக்கணும். மனசு நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். மனசை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த புதிய வாழ்க்கை முறையை நம்ம வாழ முடியுமே. ஹல்லேலூயா. அல்லது நம்ம பழைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்போம். சரியா? கவனிங்க. நீங்க இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல இந்த 17 முதல் 24 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசுவை பின்பற்றுவதை பத்தி பேசுது. இயேசு எப்படி பின்பற்றலாம் அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் நமக்கு பேசுது. இந்த முழுக்க இது என்னன்னா, ஒரு உருமாற்றத்தை குறித்து பேசுது பாருங்க. ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை குறித்து தான் இந்த 17 முதல் 24 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் பேசுது. ஒரு முழுமையான ஒரு உருமாற்றத்தை குறித்து. இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல் மூலமா நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கிடைச்சிருக்கா இல்லையா? இப்போ நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ள வளரணும், அதை பத்தி இந்த வசனம் பேசுது. நம்ம எப்படி இந்த புதிய வாழ்க்கையில வளரலாங்கிறது தான் அந்த வசனம் பேசுது. அதை எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், எப்படி வளரலாம் தான் அந்த செய்தியில் நம்ம கேட்க போறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த செயல்முறை பரிசுத்தமாகுதல் அழைக்கப்படுது. பொதுவா இந்த புதிய வாழ்க்கை முறைன்றது ஒரு பரிசுத்தமாகுதல்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம கற்றுக்கொள். புறஜாதியை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. பத்தியா?
அதை நம்ம எப்படி புரியக்கூடாது, சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. சாதாரணமாக நம்ம நினைக்க முடியும், ஆனால் அதில் அது வந்து சும்மா சொல்ல தேவன். இந்த புறஜாதிகளை போல என்ன செய்யாதீங்க, நீங்கள் வீணா நடக்காதீங்கன்னு சொன்னது வந்து என்ன அர்த்தம்னா, நீங்களாக இருப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்களாக இருப்பதை என்ன செய்யுங்க, நிறுத்துங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்களை போல வாழ்றத நிறுத்துங்க. நாம இருக்கலாமா, இருக்கக்கூடாது. நாம நம்மளை நம்பலாமா, நம்பக்கூடாது. அப்படின்னு தான் இந்த இடத்துல கர்த்தர் பேசுறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், விலைக்கு சொல்றேன் பாருங்க, கவனிங்க. ஒரு 3 காரியம் நான் சொல்றேன் வேகமா. முதல்ல நம்முடைய மனம் சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறியணும். ஆதாம் பாவம் செஞ்சான், ஏவாள் பாவம் செஞ்சா, மனுக்குலம் பாவம் செஞ்சிருச்சு. நம்முடைய மனம் சிதைக்கப்பட்டிருக்கு, நம்முடைய மனம் உடைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அதாவது நம்ம பாவம் மனுஷனுக்குள்ள வந்ததுனால இப்ப மனுஷன் வந்து இயற்கையா மனிதனுடைய மனம் வந்து கெட்டு போயிடுச்சு. நம்ம மனசு வந்து நல்ல மனசா கெட்ட மனசா சொல்லுங்க? கெட்ட மனசு. நம்முடைய மனம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, மனம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மனம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. சோ பாருங்க, நாம நம்முடைய மனதின்படி வாழ்ந்தா புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. அப்புறம் பாருங்க, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு எப்படி இருக்காங்க, புத்தியில அந்தகாரப்பட்டிருக்காங்க, வீணான சிந்தையில நடக்கிறாங்க. தங்களில் இருக்கிற என்னது அறியாமைனால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்காங்க, தேவனுக்கும் அவங்களுக்கு உறவு இல்லை. அப்போ புறஜாதிகள் சொல்லும் போது, ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி பேசும்போது பைபிள் எப்படி பேசுதுன்னா, அவங்க தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்காங்க, தேவனோட அவங்களுக்கு உறவு இல்லை, அவங்கள அறியாமையில இருக்காங்க, அந்தகாரத்துல இருக்காங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க, அப்படி பேசுது. ஹல்லேலூயா. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, வீணானதை சிந்திக்கிறாங்க. என்ன பண்றாங்க, வீணானதை சிந்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க அது மாதிரி இருக்காதீங்க அப்படி சொல்லி பவுலுங்க சொல்றாரு. அப்போ தேவன் நமக்கு சொல்றதை நம்ம இப்ப கேட்கணும். நமக்கு நம்முடைய மனசு சொல்றதை கேட்கக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்ம கிட்ட பேசுவோம் டெய்லி, அதை நீங்க கேட்காதீங்க. தேவன் நம்ம கிட்ட என்ன பேசுவாரோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏன்னா நம்முடைய மனம் வந்து இருள் அடைந்திருக்கிறது, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ நாம் வந்து ஆவிக்கிற உணர்வு உள்ளவங்களா கிடையாது. நம் மனிதனுடைய மனம் வந்து சிதைக்கப்பட்டுருச்சு. நம்முடைய மனம் வந்து தேவனோட பொருந்தாது. பொருந்துமா, பொருந்தாதா? பொருந்தாது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய மனசை வந்து பொருந்த வைக்கணும். ஹல்லேலூயா. பொருந்த வச்சாதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பரிசுத்தம் அடைய முடியும், மெய்யான நீதிக்குள்ள வர முடியும், பரிசுத்தம் அடைய முடியும், தேவ சாயலுக்குள்ள போக முடியும். அப்போ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், நம்முடைய மனம் சிதைக்கப்பட்ட மனம், நம்முடைய மனம் உடைக்கப்பட்ட மனம். நம்முடைய மனம் வந்து எப்படிப்பட்ட மனம்? ஓ, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனசுல நல்ல எண்ணம் மட்டுமா வருது, வேற என்ன ஒண்ணு வரும்? சிந்தனையில என்னென்னமோ நமக்கு சிந்தனை வருதா வரலையா? ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஏன் இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் வருது? சில நேரம் கோபமான எண்ணங்கள் வருது, இச்சையான எண்ணங்கள் வருது. ஏன் வந்து நமக்கு வந்து கசப்பான எண்ணங்கள் வருது, விரோதங்கள் வருது, பொறாமை வருதுன்னா நம்முடைய மனம் தேவன் படைக்கும் போது நம்முடைய ஆத்துமா இருந்த மாதிரி இப்ப இல்ல. நம்முடைய மனம் அல்லது நம்முடைய சிந்தை இதெல்லாம் சிதைக்கப்பட்டுருச்சு பிசாசால. ஹல்லேலூயா. சிதைக்கப்பட்ட மனதோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ நம்ம என்ன செய்ய முடியாது, இப்போ நம்ம இதே நிலைமையில நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அப்போ நம்ம ஒண்ணு காரியம் பண்ணணும். ஹல்லேலூயா. கவனிங்க, புதிய வாழ்க்கை முறைக்குள் வந்தே தீரணும். புதிய வாழ்க்கை முறையில வராம நம்ம இருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம இருப்போம், புத்தியில வந்து அந்தகாரம் அப்படி இருக்கும். ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கை முறையில வரலன்னு சொன்னா நம்ம வீணானதையே சிந்திச்சுட்டு இருப்போம், புத்தி வந்து அந்தகாரப்பட்டிருக்கும், தேவனோட நமக்கு சரியான உறவு இருக்காது. அப்போ நம்ம புதிய வாழ்க்கை முறைக்குள்ள வந்தால் ஒழிய நம்ம என்ன செய்ய முடியாது, நாம வந்து இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம அறிவு ரீதியா நம்ம பாதிக்கப்பட்டோம். இப்போ நம்ம ஆதாம் ஏவாள் காலத்துல பாத்தீங்கன்னா, ஏவாளை வந்து எப்படி படைச்சார், விலா எலும்பிலிருந்து உருவி ஏவாளை படைக்கும் போது ஆதாமுக்கு என்ன தெரிஞ்சது, இவளின் எலும்பும் சொல்லிட்டான். இப்போ நம்மளை அப்படி தூங்க வச்சு நம்மளை எலும்பு உருவினா நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நம்முடைய அறிவு என்ன செய்யப்பட்டது, இப்போ அந்தகாரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அறிவில் என்ன கிடையாது, அவ்வளோ தெளிவுலாம் நமக்கு கிடையாது. நான் சொல்லுங்க, நம்புறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய மனசு வந்து இருள் அடைந்திருக்கு. இப்போ நம்முடைய மனம் வந்து இருள் அடைந்திருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கோம். நம்ம அதனால தான் அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டியிருக்குது. ஏசப்பான்னு திரும்ப போறோம். அப்புறம் நம்ம உலகத்துல போயிடுறோம், அப்புறம் ஜெபிக்க போறோம். அப்போ தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம அந்நியரா வாழ்ந்துட்டு இருக்கோம். பொதுவா மனுஷனா இருக்கும்போது, பொதுவா இன்னும் சொல்ல போனா நாம வந்து
அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அறியாமை நீங்கி இருக்கலாம், அந்த தேவனுடைய ஜீவனோடு நீங்க கலந்திருக்கலாம், நீங்க அறிவடைந்திருக்கலாம். நல்லது. ஹல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லி பாருங்க, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவங்க எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க? புத்தியில அந்தகாரத்துல நடக்கிறாங்க. அவங்க எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க சொல்லுங்க? அவங்க வீணானதை சிந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் அப்படி வீணானதை தான் யோசிக்கிறீங்களா? நீங்களும் புத்தியில் அந்தகாரமா தான் இருக்கீங்களா? நீங்களும் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு பவுல் கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க மறுரூபம் அடைய மாட்டீங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி பவுல் இங்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு என்ன அறிவு இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய மனிதனுடைய மனம் சிதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மனம் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை மறுரூபமாக்குறார் பாத்தீங்களா? அப்பதான் நம்ம புதுசா மாறிடுவோம். கடவுள் முன்னாடி முத ஆதாம படைச்சார்ல, அதே மாதிரி அப்புறம் மாறிடுவோம், அந்த சாயலை பெற்றுக்கொள்வோம். ஆனா இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளலையா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், அவ்வளவுதான். பைபிள் நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம இன்னும் என்ன மாறல சொல்லுங்க, புரியுதா? இன்னும் எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையா தான் இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் வரும் பாருங்க, அன்னைக்கு எங்க அப்பா என் பிள்ளைன்னு என்ன சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு நான் 100% அப்படியே கடவுள் பிள்ளையா மாறிடுவேன். ஒரு நாள் ஹல்லேலூயா பரலோகத்துக்கு போயிடுவேன். அன்னைக்கு எங்க அப்பா என்ன சொல்ல முடியாது, என் புள்ள எனக்கு இது பண்றான் அது பண்றான்னு என்ன சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் எங்க அப்பாவுக்கும் பிள்ளையா இருக்கிறேன், ஏசுநாதருக்கும் பிள்ளையா இருக்கிறேன். ஏசுநாதருக்கும் நான் கீழ்ப்படிஞ்சாகணும், எங்க அப்பாவுக்கும் நான் கீழ்ப்படிஞ்சாகணும். நீங்க என்ன பார்க்கும்போது மனுஷனாவும் பார்ப்பீங்க, ஏசப்பா என்ன பார்க்கும்போது அவர் பிள்ளையாவும் பார்ப்பாரு. அப்போ இப்போ இந்த பாவமான உலகத்துல, இந்த பாவ சரீரத்துல நான் வாழ்ந்து நிற்கிறேன். ஒரு நாள் வரும்போது இது மாதிரி தான் நீங்களும் ஒரு நாள் வரும்போது நீங்க என்ன மாறிடுவோம்? நம்ம எல்லாருமே கடவுளுடைய மக்களா மறுரூபமாயிடும் பாருங்க. அன்னைக்கு நம்ம கிட்ட அறியாம இருக்காது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்ம கிட்ட அந்தகாரம் இருக்காது. அன்னைக்கு வீண் சிந்தை இருக்கவே இருக்காது, அது நிச்சயம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு நாள் உனக்கு நீ கடவுள் பிள்ளையா மாறணும்னா, இயேசு வரும்போது நீ பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னைக்கே நீ மாறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் புத்தி மாறணும். இன்னைக்கு புத்தி மாறலன்னு சொன்னா கண்டிப்பா இயேசு வரும்போது நீ போக மாட்ட. இன்னைக்கு நீ வீண் சிந்தனை விடலன்னு சொன்னா இயேசு வரும்போது கண்டிப்பா போக மாட்டேன், ஒருவரும் அடைய மாட்டேன், தேவனுடைய சாயலாய் மாற மாட்டேன். உனக்குள்ள என்ன இருக்கு? பைபிள் சொல்லுது பாருங்க, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளல, நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் கேட்டறிந்த சத்தியத்தின்படி என்ன செய்யுங்க, அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே சொல்றேன் இல்லையா? போதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரிச்சுக்கோ, ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்துக்கோ. அப்ப முதல்ல உனக்கு என்ன அறிவு இருக்கணும்னா, நான் விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியில பிறந்தவன் தான். ஹல்லேலூயா. என்னுடைய மனம் கெட்ட மனம் தான், என்னுடைய புத்தி கெட்ட புத்தி தான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சிலர் என்ன நினைக்கிறது தெரியுமா? என் மனசு நல்ல மனசு, எனக்கு நல்ல புத்தி அப்படி நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, மனுஷன்னு ஒருத்தர் இருந்தான்னா அவன் மனசு கெட்ட மனசு தான். ஹல்லேலூயா. மனுஷன் ஒருத்தன் புத்தி கெட்ட புத்தி தான். இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம எல்லாம் நம்மளே நல்லவங்க நினைச்சோம் சொன்னா நம்ம ஏமாத்திக்கிறோம். அதான் தனக்கு பாவம் இல்லை என்போம் சொன்னால் அவரை பொய்யராக்கிட்டு இருக்கோம் நம்ம. சோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நாம முதலாவது இதை உணரணும். நான் யாரு? நான் என் மனம் உடைக்கப்பட்ட மனம், சிதைக்கப்பட்ட மனம். இப்போ மொபைல் உடைச்சாச்சு, உடஞ்ச மொபைல் மாதிரி. அப்போ நல்ல ஒழுங்கான மொபைலில் உடஞ்சிருக்கு அந்த மொபைல். அது மாதிரி என் மனசு உடஞ்சிருக்குது. என் மனசு நல்ல, உங்க மனசு தான், நம்ம மனசு சிதைக்கப்பட்டிருக்கு. அப்போ மனசால சரியா உடஞ்சி போன மொபைல் சரியா ஒர்க் ஆகுமா? சரியா ஒர்க் ஆகாது. அது மாதிரி நம்முடைய மனம் இயற்கையாகவே இப்போ என்ன செய்ய முடியாது, சரியா யோசிக்க நமக்கு தெரியாது. நமக்கு நல்ல புத்தி கிடையாது, நல்ல மனசு கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாது. நம்புங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை முதல்ல ஒத்துக்கிடணும். நம்ம என்ன, அதனாலதான் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன் குறை சொல்லக்கூடாது? மனுஷனா இருந்தா அவன் திருடுவான், அவன் பொய் சொல்லுவான், எச்சிப்பான், அவன் எப்படி இதெல்லாம் நம்ம அவங்கள கோவப்பட்டு ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அவன் இயேசுநாதரை பத்தி அறிய 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 தான் அவன் திருந்த முடியுமே வெளிய, நம்ம சொல்றதுனால அவங்க ஒருத்தருமே திருந்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒருத்தனை ஏன் குறை சொல்லக்கூடாது? நாமளும் ஒரு காலத்துல அப்படித்தானே வாழ்ந்தோம். பாவம் அறியாம செய்யறான். அதான் ஏசப்பா என்ன சொன்னார் சிலுவையில, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் மனுஷனே எப்படிப்பட்டவன் தான் அவருக்கு தெரியும். சரி கவனிங்க நீங்க. அப்போ இருதயம் கடினமா இருக்குது. அதாவது நம்ம தொடர்ந்து நம்ம பிடிவாதம் பண்றோம்ல,
ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்றதில்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல. அந்த பிடிவாதம், அந்த இருதய கடினம் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இருதய கடினம் நமக்கு இருக்குது. பொதுவா மனுஷனுக்கு இருதய கடினம் இருக்குது, புத்தியில் அந்தகாரம் இருக்குது, வீணான சிந்தனைகள் இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய சிதைக்கப்பட்ட மனம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம தீவிரமான முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? இந்த உலகம் நம்மை ஊக்குவிப்பவையெல்லாம் இருளானதான். இந்த உலகமே என்ன உலகம் தான் சொல்லுங்க? உலகத்துல எது நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். உலகமே பொல்லாங்கல் கிடங்கு இருக்கா இல்லையா? அப்ப உலகம் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது, உலகம் நம்மளை ஊக்குவிக்குதுன்னா நம்ம அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, உடனே சந்தோஷமாயிடக்கூடாது. நம்ம கவனிக்கணும், நம்முடைய மனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வேத வாக்கியங்கள் தான் நம்மளை உணர்த்தணும். எது மட்டும் தான் செய்யணும்? இயேசுவில் உள்ள சத்தியத்தின்படியே. அப்படின்னு படிச்சீங்க, இயேசுவில் உள்ள சத்தியத்தின்படியே. இப்ப சத்தியம் எங்க மட்டும்தான் இருக்கு? இயேசுவின் இடத்துல மட்டும்தான் இருக்குது, அல்லது பைபிள்ல மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பைபிள்ல இருந்து ஒண்ணு சொன்னா அதை நீங்க சிந்திச்சீங்கன்னா அது நல்ல சிந்தனை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது இந்த சிந்தனைகளை வரணுங்க. நமக்கு இருக்கிற இந்த அறியாமை, இந்த இருள், இதெல்லாம் எப்படி நீங்கும் அப்படின்னு சொன்னா, கவனிங்க, நாம முதல்ல இதை ஒத்துக்கொண்டா நீங்கும். நான் என்னுடைய மனம் சிதைக்கப்பட்ட மனம்ங்கிறத முதல்ல என்ன செய்யுங்க, ஒத்துக்குங்க. நீங்க ரோமர் 1:18 விட நீங்க வாசித்திருப்பீங்க. ரோமர் 1:18 வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, பாருங்க, இது நம்ம சத்தியத்தை நமக்கு தெரியும், ஆனா அடக்கி வைக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணா மட்டும் போதுங்க. நல்லா ஜெபம் பண்ணா நம்ம நல்லா இருக்கலாம். தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? நமக்கு தெரியுமா? நம்ம நல்லா ஜெபம் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர் ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க. டெய்லி 3 ஹவர் ஜெபிக்கிறாங்க. டெய்லி ஒரு 10 அதிகாரம் படிக்கிறாங்க. இப்போ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நம்ம ஏன் அதை பண்ணல? இதுதான் சத்தியத்தை அடக்கி வைக்கிறது. இதுதான் இருதய கடினம். கிரேக்க மொழி பைபிள்ல எப்படி தெரியுமா இருக்குது? அது பளிங்கு கல்லை விட கடினமா இருக்குன்னு அர்த்தமா. பளிங்கு கல் எவ்வளவு கடினமோ உடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடினம். அது மாதிரி நம்முடைய மனசும் பொதுவாக புறஜாதிகளுடைய மனசு எப்படி இருக்குது? கல்லு போல இருக்குது. அப்போ நம்முடைய மனசும் என்ன பண்ணக்கூடாது, இப்படி உலகத்தில் வாழ்ந்தோன்னு சொன்னா உலக பிரகாரமான வாழ 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 உலக மக்களோட பழக பழக உலகத்தில் உள்ள காரியங்களில் போக போக நம்ம என்ன ஆயிடுவோம்? இருள் ஆகிட்டே இருப்போம், கல் ஆகிட்டே இருப்போம், வீணான காரியமா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? இதுல இருந்து நம்ம வெளியில முதல்ல வரணும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதுங்க? இருள் இருக்கக்கூடாது. இருதயத்துல அறியாம இருக்கக்கூடாது. இருதயத்துல ஒரு அந்நியமான, அதான் தேவனோடு இருக்க உறவுக்கு நம்ம பிரிஞ்சு வாழக்கூடாது. அப்படி வாழக்கூடாது. நம்ம அதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த வீணான அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஒருபோதும் வெற்றி பெறாதுன்னு அர்த்தம். ஒருபோதும் வீணா சிந்திச்சோன்னு சொன்னா வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றி பெற மாட்டோமா? ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா விரும்பினது பெற முடியாதுன்னு அர்த்தமா. நீங்க ஆசைப்படுவீங்க, ஆனா உங்களுக்கு நடக்காது. ஏன் தெரியுமா? வீணான சிந்தை இருக்கிற வரைக்கும். அப்போ வீணான சிந்தையை விட்டுறோம். நம்ம இந்த சிந்தை எனக்கு இந்த மாதிரி கனவு காண்ற வாழ்க்கையே வேணாப்பா, இந்த கனவு விட்டுறணும். உட்காந்து நம்ம கனவு கண்டே இருக்கக்கூடாது. இது வாங்க போறேன், அது வாங்க போறேன், அதை சேர்ப்பறேன். அது அந்த மாதிரி வீணான சிந்தையெல்லாம் நம்மளை என்ன செய்யுங்க? நம்மளை பலனற்று போக பண்ணிடும். விரும்பினது நமக்கு கிடைக்க விடாம அது பண்ணிடணும். சொல்ல போனா அங்க வாசிக்கிறோம் பாருங்க, பைபிள் சொல்லி பாருங்க 22 பாருங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு. அப்போ மோசம் போயிடுவோம். நம்ம இச்சை வந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? மோசம் போயிடுவோம். வீணான சிந்தை வந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? மோசம் போயிடுவோமா, அப்புறம் கெட்டு போயிடுவோமா. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த காரியங்களை விடலைன்னு சொன்னா, அதாவது இருளான, வீணான, அந்தகாரமான, இந்த மாதிரி தேவன் விட்டு விலகி வாழ்கிற, அந்நியரா வாழ்கிற சில காரியத்தில் அந்நியமா இருப்பாங்க. அவன் பாருங்க, இந்த மாதிரி அந்நியரா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? நம்ம தேவனுடைய வேத வாசிப்பா, அதுக்கு சில அந்நியமா இருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கமே கிடையாதுப்பா, என்னைக்காவது வாசிப்பேன் அப்படி இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி அந்நியமா வாழ்றது, அப்புறம் புத்தியில் அந்தகாரப்படுறது, வீணா இருக்கிறது, வீணா சிந்திக்கிறது, இதெல்லாம் பண்ண நம்ம என்ன ஆகிட்டே இருப்போம் சொல்லுங்க? நாம
சிறந்த வாழ்க்கை வாழ முடியாது. நாம வந்து எப்படி இருப்போம்? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள், அது மோசம் போக்கும், அது கெட்டு போக பண்ணிடும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. அவர்கள் உணர்வில்லாதவர்களாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உணர்வு உள்ளவங்களா இருக்கணும்னு சொன்னா தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படின்னு வாசிக்கிறோம்ல. அப்போ நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். வேதம் வாசிக்கணும் ஒரு உணர்வு, சந்தோஷமா இருக்கணும். ஜெபிக்கணுமா, ஒரு சந்தோஷமா இருக்கணும். சபைக்கு வரணுமா, சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஊழியமா, சந்தோஷமா இருக்கணும். அப்படி நம்ம தேவனுடைய காரியத்துல உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். அந்நியமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வந்து புத்தியில வந்து அந்தகாரப்படக்கூடாது. புத்தி தெளிந்த புத்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். தாவீது குறித்து என்ன படிக்கிறோம் பைபிள்ல? தாவீதை குறித்து என்ன படிப்பீங்க? தாவீது மகா புத்திமான். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல சில பெண்களை குறித்து எப்படி படிப்பீங்க? அபிகாயிலை குறித்து புத்தியுள்ள ஸ்திரீ அவள். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? வீட்டை கட்டுவாள். யார் புத்தியுள்ள ஸ்திரீ தெரியுமா? யார் புத்தியுள்ள ஸ்திரீ? ஜெபிக்காதவா கிடையாது, பைபிள் படிக்காதவா கிடையாது, சபையில ஒழுங்கா இல்லாதவா கிடையாது. தேவனுடைய காரியத்துல சூப்பரா இருக்கிறவங்க தான் புத்தி உள்ளவங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டையும் கட்டுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா வாழ்ந்தா புத்தி தான் கெட்டு போச்சு. புத்தி கெட்டு போனா அப்புறம் எப்படி நீ வீட்டை கட்டுவேன்? வீட்டை இடிப்பேன். ஹல்லேலூயா. எதை இடிப்பேன்? வீட்டை இடிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நீங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு பொறுப்பற்ற தன்மையில நம்ம வாழக்கூடாது. இதுலயே நம்ம திருப்தி அடையக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி அசுத்தமான காரியத்துக்கு அவங்க ஒப்புவித்திருக்காங்களாம். என்ன பண்றாங்க? தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புவித்து இருக்கிறார்கள். இப்போ சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோட செய்யறாங்களாம். அப்படிதான் வாசிக்கிறோம். ஏன் அப்படி வருதுன்னா தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறதுனால வருது. அப்படிதான் பைபிள் சொல்லுதுல. பாருங்க, அப்போ தேவனுடைய ஜீவனோட நெருங்கி வாழ்றவங்க, நல்லா ஜெபித்து வேதம் வாசித்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர புத்தியில தெளிவா இருந்து வீணான சிந்தை இல்லாம இருக்க என்ன செய்வாங்க? தங்களை வந்து காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப பாருங்க, இவங்க எப்படி ஒப்பு கொடுத்திருக்காங்க? சகல விதமான அசுத்தங்களையும், காமவிகாரம் மட்டும் கிடையாது, சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்க முடியும். நல்ல ஒரு வாஞ்சை பாருங்க, ஒரு விருப்பம், பாவம் செய்யறதுக்கு ஒரு பெரிய விருப்பம். சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடே செய்யும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் என்னன்னா இதுதான். எப்படின்னா நம்முடைய மனம் சிதைக்கப்பட்டிருக்குது. சோ நம்ம வந்து அவிசுவாசிகளை போல வாழக்கூடாது. ஏன் வாழக்கூடாதுன்னா அவிசுவாசிகளுடைய வாழ்க்கைங்கிறது என்னது? அவங்களுடைய மனம் சிதைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. சோ அவங்க எப்படிதான் வாழ்வாங்க? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலன்னு சொன்னா அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு வாழ்வாங்க. சோ என்ன செய்யாத, நீயும் அவிசுவாசி மாதிரி வாழாத, அதான் மற்ற புறஜாதி மாதிரி நடக்காத அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது வந்து நாம வந்து முதல்ல வந்து வசனம் 17 முதல் 19 வரைக்கும், அப்போ நம்ம வந்து புறஜாதிகளுடைய வழியில ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னா அவங்க வந்து தன் சிதைக்கப்பட்ட மனதின்படியே வாழ்றாங்க. நமக்கு வந்து மனம் சிதைக்கப்பட்டு தெரிஞ்சு வாழ்றோம், அவங்க தெரியாம வாழ்றாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த அறிவு இருக்குது. நான் கெட்டவன அறிவோட தேவனை பயப்படுறோம். அவங்க தான் நல்லவன் நினைச்சுன்னு என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பயப்படாம இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது என்னன்னா, 20 முதல் 21 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 4:20 முதல் 21 வரைக்கும். நீங்களோ எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்துவினிடத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோங்கிறத முதல்ல அறியணும். ஏற்கனவே நம்முடைய மனசு வந்து என்ன செய்யுது? நம்முடைய மனசை வந்து இருள்ல வைக்கிறோம்னு சொன்னா, உலகம் வந்து இருள்ல இருக்குது. அப்ப மனசை வந்து இருள்ல வச்சோம்னு சொன்னா அது உணர்ச்சியற்றதா போயிடும். நம்முடைய இருதயத்துக்கு வந்து உணர்வு திறனை போயிடுமா சொல்றாங்க. ஒரு மனுஷன் வந்து, ஒரு விசுவாசி வந்து, ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, நம்முடைய மனசை எங்க வைக்க கூடாதான்? மனசை வந்து கிறிஸ்துவின் மேல வைக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தின் மேல வைக்கணுமா. அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இதுல அந்த காலத்திலிருந்து வெளியே வர முடியும், கெட்ட புத்திலிருந்து வெளியே வர முடியும், இந்த காம விகாரத்திலிருந்து வெளியே வர முடியும். இந்த மாதிரி காரியத்தை எப்படிதான் வெளியே வர முடியும்? நம்ம சுகமான நல்ல வாழ்க்கைகள் வர முடியும்? நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் இவ்விதமா கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. அப்ப சத்தியம் யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்துவிடத்துல மட்டும்தான் சத்தியம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே அப்படின்னு வாசிக்கிற பாத்தீங்களா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அப்போ எது மட்டும்தான் உலகத்துல உண்மை? எது உண்மை சொல்லுங்க? ஏங்க, இது மட்டும்தான் உண்மை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? பைபிள் வச்சிருக்கீங்களா?
இது மட்டும்தான் உண்மை. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்திற்கு உன் மனசை நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா இப்போ என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரிடத்தில்? இந்த வேதத்தின் இடத்தில் அல்லது இயேசுவின் இடத்தில் கற்றுக்கொள்றோமா இல்லையா? கற்றுக்கொள்றோம். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். எந்த அறிவு நமக்கு இருக்கணும்? இல்லாம நம்முடைய மனசை வந்து இந்த உலகத்து மேல வச்சோம்னு சொன்னா நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுமா? உணர்வற்று போயிடுமா. இருதயத்துல வந்து உணர்கிற அந்த தன்மையை போயிடுங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். நம்ம வேத அறிஞர்கள் சொல்றாங்க பாருங்க. இந்த சீசர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க உலக பிரகாரமாக சிந்தையில் இருந்தாங்களே. எங்களுக்கு என்ன தருவீர், எங்களுக்கு என்ன தருவீர். அவர் சாப்பிட்றாங்க, இயேசு கூட போகிறாங்க. அவர் ஒரு நாள் வரும்போது ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் வந்து என்ன செய்யல, சிதைக்கப்பட்ட மனமாகவே இருந்துச்சு ஒழிய அவங்க என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவில் கற்றுக்கொண்டது மேலே மனசை வைக்கல. அதான் ஓடி போனாங்க. அப்பேற்பட்ட சீசருக்கே நிலம் அதுதான்னா நம்ம ஏமாத்திரம் சொல்லுங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் தன் மனதை கிறிஸ்துவினிடத்தில் வைக்கலன்னு சொன்னால் அவன் என்ன செய்ய முடியாது, அவன் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்போ நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன பண்ணணும், நம்முடைய மனதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்தின் மேல வைக்காம கிறிஸ்து மேல வைக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம உலக இருள வைக்கக்கூடாது. உலகம் வந்து இருள இருக்குது. நம்முடைய மனசை வந்து உலகத்துல வச்சா இருள வச்ச மாதிரி ஆயிடும். அப்ப இருள போன என்ன செய்வான், இருள போறவன் என்ன செய்வான், ஒழுக்கக்கேடா காம விகாரத்துல இச்சையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய மனசை பவுல் என்ன சொல்றாருன்னா, உலக வழிகளில் வைக்காத மனசை, உலக வழிகளில் வைக்காத வச்ச என்ன நீ உலக அந்த ஆசை ஒண்ணு சீர்கிட்டு பண்ணிடும். நீ கெட்டு போயிடுவ, மகிழ்ச்சி குறைஞ்சிடும், சந்தோஷம் குறைஞ்சிடும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதை தான் பவுல் அங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம உலகத்தை விட்டு விலகி சுயத்துக்கு மறித்து நம்ம கிறிஸ்துவோடு வாழ இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தீர்மானிப்பீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, ஏசப்பா நமக்கு என்ன அனுமதிக்கிறாரோ அதை தாங்க நம்ம செய்யணும். நம்ம மனசு சொல்றதை நம்ம செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய மனம் நம்ம இடத்துல பேசுது பார்த்தீங்களா, அதை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா நம்முடைய மனம் வந்து சிதைக்கப்பட்ட அல்லது உடைக்கப்பட்ட அல்லது பாவம் உள்ள ஒரு மனசு தான் மனசு, மீறுதல் உள்ள மனசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு போதனையான வாழ்க்கை இருக்கணுங்க. நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கை என்னவா இருக்கணும், நம்முடைய யோசனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கணும், இயேசப்பாகிட்ட என்ன கற்றுக்கொண்டோமோ அதுவாக தான் இருக்கணும். அப்போ சொல்ல போனா நாம வந்து அவிசுவாசிகளை விட வித்தியாசமா வாழ பழகணும். அது சொல்ல போனா நம்ம ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ பழகணும். நம்ம யாருகிட்ட கற்றுக்கொண்டிருக்கிறோம், இப்போ சில சினிமா ஸ்டார்ஸ்கிட்ட கற்றுக்கொண்டு அவங்கள மாதிரி வாழ்றாங்க, சில அரசியல் தலைவர்கிட்ட சில விஷயத்தை கற்றுக்கொண்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அப்படியா இல்லையா சொல்லுங்க? ஹல்லேலூயா. நம்ம யாருகிட்ட கற்றுக்கொண்டோம், நம்முடைய குரு யாரு, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் யாரு, இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அந்தகாரத்திலிருந்து வெளியில வரணும், இந்த கெட்ட புத்தியிலிருந்து வெளியில வரணும், இந்த காம விகாரத்துல இச்சையிலிருந்து வெளியில வர என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும், நம்முடைய மனதை கிறிஸ்துவின் மேல் வைக்கணும். ஹல்லேலூயா. நான் பவுல் சொல்றேன் பாத்தீங்களா, கிறிஸ்துவின் அன்பு என்னை பிரிப்பவன் யார்? எதுவுமே பிரிக்க முடியாதுன்றான். நாசமோசமோ பட்டயமோ பஞ்சமோ கொள்ளையோ நிர்வாணமோ என்ன வந்தாலும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இயேசுநாள் விட மாட்டேன்றான். அதனாலதான் பாருங்க, பவுல் கட்சி படுத்து கொண்டு போட்டா வியாதி போகுது, பவுல் கட்சி படுத்து கொண்டு போட்டா விசாசு ஓடுது, ஒரு விரியன் பாம்பு கடிச்சா ஒண்ணுமே ஆகல அவனுக்கு. அவன் வந்து தங்கணும்னா ஒரு பணக்காரனுக்கு லெட்டர் எழுதுறான். இங்க பாருங்க, ஒரு பெண் என்ன சொல்றா, நீங்க எங்க வீட்டுல வந்துதான் தங்கணும்னு சொன்னாலும் சொல்லியா லிதியா என்ன சொல்றான், என்னை வந்து என்ன தேவனிடத்துல பயபக்தி உள்ளவர்கள் நம்புன்னு சொன்னா, நான் கடவுள் பிள்ளை நீ நினைச்சேன்னு சொன்னா, நான் ஒரு விசுவாசி ஆகிட்டே நீ நம்பு, தயவு செய்து வீட்டுல வந்து தங்குன்னு சொன்னாலும் அப்படி தங்கிதான் பிலிப்பி சபை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன் பவுலை யார் ஒன்று ஆதரிக்கிறாங்க தெரியுமா? அவன் வந்து அந்தகாரத்துல வாழல. ஹல்லேலூயா. புத்தியில் அந்தகாரப்படல. ஒரே வார்த்தையில சொன்னா, மனதை உலகத்தின் மேல வைக்கல, மனதை என்ன செய்யல, பாவத்தின் மேல வைக்கல, மனசை வந்து பிசாசு மேல வைக்கல, மனதை கிறிஸ்துவின் இடத்தில் வைத்தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து யாரோட தனிப்பட்ட உறவை வச்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட உறவை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். வேத வாசிப்புன்றதன் மூலமா இருக்கலாம், ஜெபத்தின் மூலமா இருக்கலாம், அல்லது ஆராதனை மூலமா இருக்கலாம். நீ எப்படியோ தேவனோடு இயேசு கிறிஸ்துவோட தனிப்பட்ட உறவுல நீங்க வளர 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 அவர்கிட்ட நீ கற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்வீங்க, நீங்க வந்து அந்த வசனம் திரும்ப வாசிங்க, 20-21 வாசிங்க.
கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவரால் போதிக்கப்பட்டில்லை. இன்னைக்கு நமக்கு வந்து எவ்வளவு ரகசியங்கள் தெரியுமோ பைபிள்ல இருந்து, அவ்வளவு யார் கற்றுக் கொடுத்தது சொல்லுங்க? ஏசப்பா கற்றுக் கொடுத்ததாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் நம்ம என்ன செய்யணும்? அறியணும். அப்போ ஒரு விசுவாசிக்கு வந்து சத்தியத்தோடு கூட இருக்கிற அந்த உறவு தான் என்ன பண்ணுதுங்க? அந்த விசுவாசி வந்து ஆசீர்வதிக்குது, அவங்களை தைரியப்படுத்துது. ஏசப்பா சொன்னார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், வேற வழியே கிடையாது, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரு நாமமும் கிடையாதுன்னு அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? நாம இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு ரட்சிப்பு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, ஏசப்பாவோட நல்ல நீங்க தொடர்புல இருங்களேன். பவுல் சொன்னா பாத்தீங்களா, கிறிஸ்து விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ அவன் வந்து சாப்பாடு இல்லைங்கிறத குறிச்சுலாம் கவலைப்படல, நான் ஜெபிக்கணும். தானியேல் கூட பாருங்களேன், அவனை சிங்க கோவில போட்டதை குறிச்சு அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கு வர 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 நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டே இருப்போங்க. நமக்கு வேண்டி இயேசு என்ன பண்ணாரு? அவர் நிரபராதி, அவர் பாவமற்றவர், அவர் கொடூரமா அடிக்கப்பட்டாரு, அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டாரு, அவமானமா அவளுக்கு ஆடை உடுத்தினாங்க, ஆடை களைஞ்சாங்க, பரிகசிச்சாங்க, சபிச்சாங்க, அவர்களை துப்புனாங்க, குத்தப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாரு. பாருங்க, மகிமையான கிரீடம் அவர் தலையில இருக்கணும், ஆனா முள்முடியை சூட்டினாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்மள அந்த காலத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தாங்க. ஹல்லேலூயா. புத்தி நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கறதுக்கு தான் சொல்றேன். நம்ம எதுக்கு தான்? நம்ம தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா வாழக்கூடாதுன்னு தான். அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, நீ என் ஜீவனுக்கு அந்நியரா வாழாத. ஹல்லேலூயா. நீ புத்தியில அந்தகாரப்படுறாத, நீ உணர்வுலாம் போயிட, உணர்வோட இரு. ஒரு சபைக்கு வரனா உணர்வு இருக்கா சொல்லுங்க? உணர்வு இருக்கா? உணர்வு கிடையாது நிறைய பேருக்கு. உணர்வு ஏதோ போகணுமே அப்படின்னு போறது, ஆனா சிலருக்கு உணர்வு இருக்கு பாருங்க. அப்போ உணர்வு, நமக்கு நல்ல உணர்வு இருக்கணும், நல்ல புத்தி இருக்கணும், நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? நம்முடைய மனம் கிறிஸ்து மேல் வைக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம அவரை காதலிக்கணும். சொல்ல போனா அவரை ஏன் நினைச்சணும்? ஏசப்பா மேல நமக்கு நல்ல ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்மளை பிசாசு ஒண்ணும் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. அழகா சொல்றார் பவுல் 2 கொரிந்தியர் 5:15 சூப்பர் வசனம் பாருங்க. இனி வாழ்கிறவர்கள் தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக மரித்த இயேசுக்குன்னு வாழுங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து வச்சிங்களேன், இதுதான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை. இதுதான் நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற விசுவாசிகள் உலகத்திலிருந்து மனசை பிடிக்கணும். இப்ப நம்ம அங்கிருந்து வெளியே வந்துருவோம், சரியா? நம்ம மனசை என்ன செய்யணும்? மிகுந்த கவனத்தோட பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்க முடியும்? ஏசப்பா மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா நம்ம மனசை நம்ம ஏசப்பாட்ட கொடுக்கலன்னு சொன்னா, மனசு ஒரு குரங்கு, எங்கேயாவது ஜம்ப் ஆயிடும், வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா? அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒரு தூய்மையான நல்ல கனமான புகழுக்குரிய காரியத்தை பத்தி சிந்திக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்க என்ன நம்ம பைபிள் படிக்கணும். அப்போ நீங்க நல்லா என்ன செய்யணும்? நம்மள அந்த மனசு என்ன செய்யணும்? நம்மளை பைபிளுக்குள்ள கொண்டு போங்க. நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க வாழ என்ன செய்யுங்க? நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஒரு பெரிய போதகர், அவர் பேர் ஜேசி ரைல், அவர் பேரு. அவர் சொன்னாரு, எண்ணங்களே வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் தாய் அப்படி சொல்லி. நம்முடைய எண்ணம் இருக்கலாம், எண்ணங்கள் தான் நம்ம பேசுற வார்த்தைகளுக்கும் அந்த செய்யற செயல்களுக்கும் தாய் அப்படி சொன்னாரு பெரிய போதகர். உண்மைதானே? அப்போ நம்ம எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எண்ணங்கள் வேதத்தின்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துக்காக வாழணும். என்ன செய்யணும்? உலகத்தை விட்டு என்ன செய்யணும்? வெளியில அந்த மாறுபட சிந்தனை விட்டு வெளியே என்ன செய்யணும்? கிறிஸ்துவத்தை இன்னும் கற்றுக்கொள்ளணும். இப்ப வேதத்தை நீங்க கற்றுக்கொள்ள தான் நீங்க மனசு தெளிவடைவீங்க. 3வது வேகமா போயிடலாம். கடைசியா இப்போ கிறிஸ்தவங்க நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் தங்களை சுற்றி உள்ள உலகத்திற்கு தேவபக்தி உள்ள முன்மாதிரியை காட்டணும். ஹல்லேலூயா. இதான் 3வது கடைசியா. வாசிங்க. எபேசியர் 4:22 முதல் 24 வரைக்கும் வாசிங்க வேகமா. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஓகே. அப்போ இங்க பவுல் அழகா சொல்றாரு. இந்த 3 வசனத்திலே ஒரு 3 காரியம் சொல்லுவாரு வேகமா. எப்படின்னா, முதல்ல அந்த 22வது வசனம் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்? பழைய 22வது வசனம் வாசிங்க.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. கவனிங்க, இப்ப நம்ம இந்த பழைய சுபாவம் இருக்குல்ல, போய் பேசியிருந்தோம்னா அதை நிறுத்திடணும். பழைய தோல் பேசணும்னா அதை நிறுத்திடணும். முந்தின நடக்கை இருக்கு பாத்தீங்களா, அதை கலைந்து போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது. அது வஞ்சகமானது. மோசம் போக்கும் வச்சுட்டு இருக்கா இல்லையா, மோசம் நம்மளை ஏமாத்திரும். இந்த பாவம் நம்மளை என்ன பண்ணுங்க, பழைய சுபாவங்கிறது நம்மளை ஏமாத்திரும். ஸோ நம்ம வந்து வஞ்சிக்கப்படாம இருக்க என்ன பண்ணணும், நாம இன்னைக்கு என்ன பண்ணணும், அதை நிறுத்தணும். என்ன செய்யணும், அந்த அந்த பழைய சுபாவத்தை என்ன செய்யணுங்க, நம்ம நிறுத்தணும். அது இனிமே நமக்கு வேண்டாம். என்னுடைய பழைய வாழ்க்கை என்பது இனி வேண்டாம். அல்லேலூயா. என்னுடைய நார்மலா என்னுடைய சுபாவம் இனி வேண்டாம். இனிமே என்ன செய்ய, அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணா, 23வது வசனம் சொல்லுது, அதை களைந்து போட்டு புதிய சுபாவத்தை நீ என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ பழகணும். இப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து சண்டை போட்டோம், ஒருத்தரை பத்தி தப்பா பேசிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து, ஏசப்பா நான் தெரியாமல் அவங்கள குறித்து நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதோட கதை முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் மனம் திரும்பிட்டேன், 2வது மன்னிப்பு கேட்டேன், கதை முடியல. 3வது ஒன்று இருக்குது. அதை தான் இந்த 3வது பாயிண்ட். என்னன்னா, இப்போ நான் வந்து நம்ம திருந்திட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனம் திரும்பினதோட என்ன செய்யலை, கதை முடியல. நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டதோட கதை முடியல. 3வது என்னன்னா, நாம் வந்து நல்லவங்க திருந்திட்டோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் முடிவு. ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்து காட்டாமல் என்ன செய்ய முடியாது, நாம் வந்து மனம் திரும்பினது செல்லாது, நம்ம அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டது செல்லாது. இது வந்து மன்னிப்பு கேட்டது இந்த காரியம் மட்டும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தாய் தகப்பன் கிட்ட வந்து தகாத விதமாக நம்ம தாய் தகப்பனை மதிக்காமல் ஒரு மாதிரி நடந்திருக்கலாம். அல்லது கணவன் மனைவிக்கு முன்னாடி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கணவன் மனைவி உறவு வந்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இந்த உறவு வந்து சிதைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ மனைவிகிட்ட போய் சொல்கிறோம், நான் இனிமேல் நல்லவனாக இருப்பேன், நீ யோக்கியமாக இருப்பேன்னு சொல்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நான் இனிமேல் நான் ஒழுக்கமாக நல்ல புருஷனாக இருப்பேன், இல்லை நல்ல மனைவியாக இருப்பேன், நான் வந்து நல்ல பிள்ளையாக இருப்பேன், நல்ல தகப்பனாக இருப்பேன்னு சொல்லி பேசுகிறோம். பேசிட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஒப்புரவாகிறோம். ஆனால் இதோட கதை முடியல. இப்படி தான் தேவனிடத்துலையும் தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், தேவனே மன்னிங்கன்னு நம்ம ஜெபிச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு மனம் திரும்பிட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு கதை முடியாது. 3வது நம்ம ஒன்று பண்ணணும். என்ன தெரியுமா, 3வது கிறிஸ்தவர்கள் தங்களை சுற்றியுள்ள உலகத்திற்கு தேவபக்தியை முன்மாதிரியாக காட்டணும். ஹல்லேலூயா. ஒரு முன்மாதிரியாக நம்ம காண்பிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு புதிய அதாவது நம்ம புதிய வாழ்க்கை முறைக்குள்ளே வர முடியும். நாம் வந்து என்ன செய்ய முடியும், என்ன தலைப்பு சொன்னேன், சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசை வஞ்சகமானதுன்னு சொன்னால், நம்ம அதனால் கெட்டு போயிருந்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம ஒரு புதிய வாழ்க்கை முறையில் வரும். இப்போ பவுல் வந்து ஏற்கனவே 1, 2, 3 அதிகாரங்கள் எபேசியரில் சொன்னதெல்லாம் என்ன சொன்னார்னா, இதை தான் சொன்னார். இப்போ 4வது அதிகாரத்தில் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். இது எப்படி நம்ம வெளியில் வரலாம், எப்படி நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வரலாம்னு சொல்லி பவுல் இங்கே 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. பாருங்க, நமக்கு ஒரு புதிய அடையாளம் இருக்குது, நமக்கு ஒரு புதிய சுபாவம் இருக்குது, அதே போல் ஒரு புதிய வாழ்க்கை முறை நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? நமக்கு ஒரு அடையாளம் இருக்கா, நம்ம உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது, நமக்கு ஒரு புதிய சுபாவம் இருக்குது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை முறையும் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த புதிய வாழ்க்கை முறை தான் பாருங்க, இதுதான் வந்து கிறிஸ்துவின் போதனையின் மையமே. ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து என்ன பிரசங்கிச்சாரு, என்ன போதிச்சார்னா, நம்மளை வந்து ஒரு புது வாழ்க்கை முறைக்குள்ள கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் அவர் பிரசங்கத்தின் மையமே. ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ பிரசங்கம் பண்ணி பைபிளை நம்ம இத்தனை முறை படித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை முறை வரலைன்னு சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது, நாம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. சரியா? உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவன் நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அந்த சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு சொன்னாங்க. ஒரு நிரபராதி, தவறே செய்யாதவர், பாவமே செய்யாதவர், அவர் ராஜா, அவர் தலையில் இருக்க வேண்டிய என்னது கிரீட முள்முடியா, அவர் முள்முடி சூட்டப்படுறாரு. அவர் காயங்கள் அவர் மேலே என்னது வருது, அவர் துப்பப்படுறாரு, குட்டப்படுறாரு, நிந்திக்கப்படுறாரு, அவமானப்படுத்தப்படுறாரு, உலகனுடைய படைசாலைகளை போல முதுகு என்னது காயப்படுறாரு. ஏன் சொல்லுங்க, நமக்கு ஒரு புதிய சுபாவத்தை தர்றதாங்க. எங்க இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார் தெரியுமா, நம்மளை அவருடைய சாயலாக மாத்துறது தான். ஏற்கனவே தேவன் நம்மளை படைக்கும் போதே அவர் சாயலில் தான் படைச்சிருந்தாரு. ஆனால் மனுஷன் பாவம் செஞ்சு அவன் என்ன பண்ணிட்டான், கெட்டு போயிட்டான், மோசம் போயிட்டான், பாவத்தின் வஞ்சனையினால கெட்டு போயிட்டான். ஸோ இந்த நம்மளும் அது மாதிரி என்ன பண்ணிட்டோம், பாவத்தினால வஞ்சனையினால கெட்டு போயிட்டோம், மோசம் போயிட்டோம், பிசாசினால மோசம் போயிட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. இந்த புது வாழ்க்கை தான் நம்மளை என்ன செய்யுது, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இந்த புது வாழ்க்கை முறை வாழ்ந்தால் ஒழிய நம்ம இன்னைக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நான் மனம் திரும்பிட்டேன், நான் வந்து எல்லார்ட்டும் ஒப்புரவாயிட்டேன்,
அதோட முடியக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சுபாவத்தை நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே வாசிக்கிறோம், அவள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அப்போது நம்முடைய புத்தி வந்து நம்முடைய புரிதல் வந்து இருள் அடைந்திருந்தது. நம்ம உலகத்தை பார்க்கிறத நம்ம நிறுத்தணும். உலகத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு வந்து என்னென்னா உலகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் நம்ம நிறுத்தணுங்க. நமக்கு நியூஸ் பார்க்குறதா இருக்கலாம், சினிமா பார்க்குறதா இருக்கலாம், ஏதோ உலகத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்வமாக உங்களுக்கு இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கலாம். உலகத்தை நம்ம கற்றுக்கொள்ள நம்ம புது மனுஷனாக மாற முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய மனசை வந்து உலகத்துக்கு திறக்க அது வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் உலக பிரகாரமான ஒரு அரசியலாக இருக்கலாம், அல்லது நியூஸ் செய்திகளாக இருக்கலாம், தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஆசை இருக்குது. இப்படி நம்முடைய மனசை வந்து அந்த உலகத்தின் பக்கம் எவ்வளோ ஆழமாக கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரமாக நம்ம கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை விட்டு விலகி போயின்னு இருப்போம். ஹல்லேலூயா. நம்மால் என்ன செய்ய முடியாது, அந்த சுபாவத்துக்குள்ளே வர முடியாது, அந்த வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த உலகத்தின் பயனற்ற தன்மைக்கு நம்முடைய மனசு என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து வெளிப்படுத்தவே கூடாது. அப்போ நம்ம புதுப்பித்தல் நடக்காது. சரியா? அப்போ உலகத்தால் நம்முடைய மனசு வந்து பாதிக்கப்பட நம்ம அனுமதிக்கவே கூடாது. அப்படி அனுமதிச்சோன்னு சொன்னால் நமக்கு உணர்வு கெட்டு போயிடும். அதான் அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் உணர்வு இல்லாதவர்களாய். ஒரு வழியில் போகிறத நிறுத்திட்டு வேற வழியில் போக சொல்லலை. கவனிக்கணும். இதை அதை செய்யாத அப்படின்னு தேவன் சொல்ல. என்ன சொல்கிறார் உங்களுக்கு புரியுதா? ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்க, வேற வழியில் போகணும் தேவன் சொல்ல. இப்போது இதை செய்யாத இதை செய் அப்படி சொல்ல. என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசே வந்து நொறுங்கி போயிருக்கு, அதை ஒத்துக்கோ. ஹல்லேலூயா. நம்மால் சொந்தமாக நன்மை செய்ய முடியாது, நம்மளால் சொந்தமாக என்ன செய்ய முடியாது, பரிசுத்தம் வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்முடைய மனசை வந்து ஏசப்பா மேலே வைக்கும்போது, வசனத்தின் மேலே வைக்கும்போது அந்த வசனத்தின் பலன் நம்முடைய மனசை மாற்றிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்களுக்கு புரியுதான்னு தெரில, புரிஞ்சால் நல்லது. ஹல்லேலூயா. நம்ம சொந்த பலத்தில் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து பரிசுத்தம் அடைய முடியாது. ஏன்னா நம்முடைய ஆல்ரெடி நம்மளுடைய புத்தி கெட்டுடுச்சு, நமக்கு வந்து புரிதல் கெட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து பாவத்தினால மனுக்குள் வீழ்ந்து போச்சு, பார்த்தீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண முடியாது, நம்ம சொந்த பலத்தில் பரிசுத்தம் அடைய முடியாது, புதிய வாழ்க்கை முறைகளில் போக முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், நாம் வந்து தேவனை என்ன செய்யணும், நம்ம மனசில் நினைக்கணும், வசனத்தை மனசில் நினைக்கணும். அப்போ மனசு புதுப்பிக்கப்படணும். அப்போ இன்றைக்கி நம்ம மனசு புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து நம்முடைய மனசு வந்து தீமையில் ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா, இருக்குது. பாவத்தில் சந்தோஷம் இருக்கா, இருக்குது. நம்ம அந்த சந்தோஷத்தை விரும்பக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக என்ன பண்ணுங்க, நம்ம நேசிக்கணும். உலகத்தில் நம்ம நேரம் செலவழிக்கிறத விட நம்ம தேவ சமூகத்தில் அதிகமாக நேரம் செலவு பண்ணணும். உலகத்தில் செலவு பண்ணுற நேரத்தை நம்ம குறைக்கணும். சொல்லுங்களுக்கு புரியுதா? வேலைக்கு போகிறோமா, வேலைக்கு போகணும். அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, சும்மா ஊர் சுற்றுறது, அதில் எதுனா ஒரு நியூஸ் இப்போ மொபைல் எடுத்து வச்சுன்னு என்ன நியூஸ், டிவியில் பார்த்து என்ன நியூஸ் இன்றைக்கி, அப்படியே 1 hour உட்காந்து செய்தி பார்க்கக்கூடாது. இல்லை யாருக்கிட்டையாவது ஃபோனை போட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி 1 hour உட்காந்து பேசக்கூடாது. இதெல்லாம் விட்டுருணும். நம்ம உலகத்துக்குள்ளே நம்ம மனசு போக என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளால் மறுரூபம் அடைய முடியாது. ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்றைக்கி உலகத்தில் நமக்கு இருக்கிற உறவுகளெல்லாம் குறைச்சிக்கணும். உலக பழக்க வழக்கத்தை குறைச்சி நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்துக்குள்ளே உள்ள அந்த வேத வாசிக்கிறது அதிகமாக்கணும், ஜெபிக்கிறது அதிகமாக்கணும். உட்காந்து நீங்கள் என்ன செய்யணும், தேவனை ஆராதிக்கிற நேரத்தை அதிகமாக்குங்க. உட்காந்து ஒரு நோட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க, ஒரு வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்ம சிந்திக்கிற விதத்தை மாற்றலைன்னு சொன்னால் புதிய வாழ்க்கைக்கு சாத்தியம் கிடையாது. ஹல்லேலூயா. சிந்தனை தான் முக்கியம் முதல்ல. அதான் என்னது, உணர்வு இல்லாதவர்களாய் வீணான சிந்தையிலே புறஜாதி நடக்கிறாங்க. அப்போ இந்த சிந்தனை வந்து என்ன செய்யணும், நம்ம வசனத்தில் வச்சா மட்டும்தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய முடியும், நம்ம இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ பழைய சுபாவத்தை நம்ம களைஞ்சி போட்டுட்டு மனசை புதுசாக்கிக்கிட்டு ஒரு புது சுபாவத்தை நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி நம்ம அணிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம அணிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்றைக்கி ஒரு புது வாழ்க்கை, அதாவது பழைய வாழ்க்கைன்னு என்ன சொல்லுங்கள், பழைய வாழ்க்கைன்னு என்னது, நம்ம ஆல்ரெடி நம்முடைய சுபாவம் தான் பழைய வாழ்க்கை. நமக்கு தெரியும்ல, அதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஆனால் புது வாழ்க்கை முறை என்பது அது பைபிளில் தான் இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, இயேசுவில் உள்ள சத்தியத்தின்படி. அந்த வசனம் நல்லா இருக்கும் பாருங்க, 21 வாசிங்க. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்படிதானே? இந்த வார்த்தை வந்து கிரேக்க பைபிள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு புதுப்பிக்கப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. புதுசுனா அப்படி புதுசு கிடையாது. எப்படின்னா முற்றிலும் புதியது, அல்லது குணத்தில் புதியது, அல்ல சாராம்சத்தில் புதியது, அந்த மாதிரி தான் மீனிங் இருக்குது. அப்படி தான் தேவன் புதுசாக்குறாரு. நம்ம இப்போ சகை மனம் திரும்பினா என்னாச்சு, டோட்டல் மாறிட்டான். பார்த்தீங்களா? என்ன பண்ணான், யாருக்கிட்டையாவது நான் அதிகம் வாங்கியிருந்தா 4 மடங்கு கொடுக்குறேன்,
என் ஆஸ்தியில் பாதி ஏழையில் கொடுக்குறேன். அது டோட்டல் சேஞ்ச் பார்த்தீங்களா? அதான் வந்து ஒரு புதிய வாழ்க்கை முறை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனுடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டோம், அதை இழந்து போயிட்டோம், மறுபடியும் என்ன செய்யணும்? நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவம் தாங்க முக்கியம். நம்ம வந்து இந்த பூமியில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் எது முக்கியம்? நம்முடைய சுபாவம், நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். அதுக்கு நம்ம சிந்தனையை மாற்றணும், நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். எப்படி எண்ணங்களை மாற்றுவீங்க? வேத வசனத்து மேலே மனசை வைங்க, ஏசப்பா மேலே மனசு வைங்க. நீங்கள் நம்ம ஆண்டவர் மேலே மனசை வைக்க வேதம் நமக்கு, நீங்கள் ஜெபிக்கும் போது சில விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேதம் வாசிக்கும் போது சில விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க, செய்தி கேட்கும்போது சில விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்படி கற்றுக்கொண்டே இருங்க. அந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள உங்கள் மனசு புதுசாகுது. பார்த்தீங்களா? அங்கே வாசிக்கிற ரோமரில் கூட 12:2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன செய்யணும்? உன் மனசு புதுசாகணும். அப்போ ஏற்கனவே நம்ம வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது உலகத்தோட ஒத்துப்போன வாழ்க்கை, உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்தில் வாழணும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை நீதியிலும் பரிசுத்தத்திலும். ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை என்னது? அது கெட்டு போகிற என்னது? அது பழைய சுபாவம். அது என்ன அப்படின்னா அது மோசம் போக்கும் இச்சை. நமக்கு என்ன செஞ்சோம்? நம்ம வந்து பாவம் நம்மளை வஞ்சித்தது, நம்மளை கெடுத்துருச்சு பாவம் சொல்லப்போனால். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை விட்டுட்டு, அந்த பாவத்தை விட்டுட்டு, அந்த பொறாமையை விட்டுட்டு, இச்சையை விட்டுட்டு, கசப்பை விட்டுட்டு, கோள் சொல்கிறத விட்டுட்டு, எல்லாம் அந்த நமக்கு இருக்கிற நேச்சுரல் சுபாவம் இருக்குல்ல, அந்த நேச்சுரல் சுபாவத்தை விட்டுணும். அதை இப்போ நான் சொல்லப்போனால் நீயா இருக்காத, அவ்வளோதான். நானாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாமளாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? டோட்டல் சேஞ்ச் ஆகணும். எப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகுறது? அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனசை ஏசப்பா கிட்ட கொடுத்துடணும். வசனத்தை பற்றியே நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். வார்த்தை குறிச்சே நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் மேலே மனசை வைக்கும்போது நம்முடைய புத்தி என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். நீங்கள் பைபிளில் பார்த்துருப்பீங்க, தாவீதை குறித்து மகா புத்திமானாக இருந்தான்னு வாசிப்பீங்க தானே? அப்போது தேவனை ஆராதித்து என்ன பண்ணிட்டான்? மகா புத்திமானாக மாறிட்டான் பாருங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நல்ல புத்தி உள்ளவங்களாக காணப்படணும். புத்தியில் வந்து அந்தகாரம் இருக்கக்கூடாது, உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது, உணர்வு உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம என்னது? அந்தகாரத்தில் இல்லாமல் வெளிச்சத்தில் இருக்கணும். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? அந்த நாட்களில் நாம் வந்து காம விகாரத்துக்கு எதுவாக அசுத்தமாக நிச்சயின்படி வாழ்கிறவங்களாக இருக்கக்கூடாது. மெய்யா நீதியிலும் பரிசுத்தத்தில் வாழணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள்லே வந்து இந்த 10 கற்பனை இருக்குது பார்த்தீங்களா? அந்த 10 கற்பனை எப்படி தான் இருக்குதான்? அந்த 10 கற்பனை முதல் 4 வசனம், 4 கற்பனை இருக்குல்ல, 10 கற்பனை பைபிள் படித்து யாத்திராமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் அதில் 4 கற்பனை என்ன தெரியுமா சொல்லுது? தேவனை புகழும். 4 கற்பனை அதுதானே? தேவனை கனப்படுத்தணும், நீ தேவன் மகத்துவத்தை பிரதிபலிக்கணும் அப்படி சொல்லும். 4 கற்பனை என்ன தான் சொல்லும்? தேவனுடைய கற்பனையை வந்து பிரதிபலிக்க சொல்லும், தேவனை நேசிக்க சொல்லும். தேவனை நேசிச்சிரு, நீ தேவனை கனப்படுத்திரு, தேவனை மகிமைப்படுத்து, அப்படியே பேசும். சரியா? தேவனுடைய மகிமை பேசும். அது வந்து 2 பலகை இருந்துச்சு, கற்பலகை. 2 பலகையில், ஒரு பலகையில் 4 வசனம், இன்னொரு பலகையில் 6 வசனம். அதான் இயேசு 2ஆக பிரிச்சிட்டாரு அந்த 10 கற்பனையை. முதல் 4 வசனம் என்னன்னா தேவனை பற்றியே பேசும். தேவனை கனம் பண்ணு, அவர் மகிமையை நீ வெளிப்படுத்து, அவருக்கு மகிமையாக நீ வாழ்ந்துக்கோ, அவருக்கு மகிமை செலுத்து, அவர் அப்படியே சொல்லும். அந்த 4 ஒரு பலகை. இன்னொரு பலகை என்ன தெரியுமா சொல்லும்? அவருடைய குணத்தை சொல்லும். ஒன்று அவர் மகிமை சொல்லும், இன்னொன்று அதான் மெய்யான நீதி. சரியா? அவருடைய குணத்தை சொல்லும். இன்னொன்று இந்த பரிசுத்தத்தை சொல்லும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா அவருடைய குணத்தை சொல்லும். அவருடைய குணம் என்னது? அன்பு. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாய். அப்போ உபச்சாரம் பண்ணாத, அப்போ இச்சியாத, அப்போ திருடாத. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏசப்பா தான் 2ஆக சொல்லிட்டாரு. அந்த 2 பலகையில், கற்பலகையில் வந்து அதான் நீதி இருக்குது, பரிசுத்தம் இருக்குது. நீதி என்னது? இதான் எது சரி? தேவனை நேசிக்க தான் சரி. ஹல்லேலூயா. அதான் நீதி. தேவன் தான் மகிமைக்குரியவர், அவரை நீ மகிமைப்படுத்து. முதல் 4 கற்பனை என்ன சொல்லுங்க? அவரை மகிமைப்படுத்த தான் சொல்லும், அவரை கனப்படுத்த சொல்லும், அவருடைய மகிமையை சொல்லும். 2வது குணத்தை, ஒரு மீதி 6 அவருடைய குணத்தை சொல்லும். அவருடைய குணம் என்னது? இச்சிக்க மாட்டார், புறமப்பட மாட்டார், களவு செய்ய மாட்டார், திருட மாட்டார். அப்போ இது வந்து மனுஷனை நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கி 6 வசனத்தை 6 கட்டளையாக அவர் சொல்கிறார். அப்போ பாருங்க, அப்போ இதை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. அந்த 10 கற்பனை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. மெய்யா நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் புதிய மனுஷனை தரிசிக்குங்க, பழைய மனுஷனை கழட்டி போட்டுருங்க. அப்போ நம்முடைய பழைய சுபாவத்தை நம்ம வந்து தூக்கி போட்டணும். தூக்கி போட்டு என்ன செய்யணும்? ஒரு புதிய சுபாவத்துக்குள்ளே வாழணும். இதை வந்து சிந்திக்கிறது பேசுறதில்ல, வாழணுன்றேன். ஹல்லேலூயா. அப்படி வாழும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் இயேசு கிறிஸ்து வந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நாம் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பு வந்து எப்படிங்க இருந்தான்? அவன் வந்து எப்படின்னா, அவன் வந்து ஒரு நல்ல ஒழுக்கமாக இருந்தான். கடவுள் என்ன பண்ண, தேவன் என்ன பண்ணார்?
அவனை உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, அவன் பரிசுத்தமா இருந்தான், தேவன் என்ன பண்ணாரு, அவனை உயர்த்தி வச்சார். தாவீது பாருங்க, தேவனை ஆண்டவரை ரொம்ப ஆராதிச்சான், அவரையே நினச்சிட்டு இருந்தான், அவர் என்ன பண்ணாரு, அவனை ராஜாவாக்கிட்டார். இது போல தேவன் என்ன பண்ணுவார் நம்மளை. இப்போ பேதுரு எடுத்துங்க, பவுல் எடுத்துங்க, என்ன வேலை செஞ்சாங்க அவங்க, ஆண்டவரை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க, ஆண்டவரை பற்றியே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு, கர்த்தர் உயர்த்தி வச்சார் அவங்கள. ஹல்லேலூயா. அப்படி தானே. அப்போ இன்னைக்கு நாம் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணுமா, ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் நேசிங்க, பிஸ்னஸ் சூப்பராகிடும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். குடும்பம் நல்லா இருக்கணுமா, ஆண்டவரை நேசிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் ரொம்ப நேசிங்களேன், வேதத்தை வாசிங்க, ஆண்டவரை பாடுங்க, அவரை புகழுங்க, உங்கள் மனசை அவர் மேலே வச்சு பாருங்க, குடும்பம் சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிதைக்கப்பட்ட குடும்ப உறவு கட்டப்படணும், சிதைக்கப்பட்ட பேரண்ட் பிள்ளைகளுடைய உறவு கட்டமைக்கப்படணும், ஊழியக்காரனுக்கு விசுவாசி உறவு சீரமைக்கப்படணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் எதான் ரீசன், நமக்கும் தேவனுடைய உறவு தான் ரீசன். முழங்கால் படிக்கலாம், எல்லாரும் முழங்கால் படிட்டு. பிரியமான தேவச்சனமே, அப்போ இந்த நாளில் பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, விசுவாசியுடைய வாழ்க்கையானது மனமாற்றம் அடையும் போது எப்படி ஒரு வியத்தகு மாற்றத்துக்குள்ள போகுதுன்னு அவர் பேசுகிறாருங்க. இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா எபேசி 4ஆம் அதிகாரம் 17-24 வரைக்கும் என்ன பேசுகிறாருன்னா, எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் மனம் திரும்பிட்டேன் பார்த்தீங்களா, மனம் திரும்பணும்னு சொன்னால் அதனால் என்ன உனக்கு நடந்துச்சு, நீ எப்படி மாற்றப்பட்டிருக்கங்கிறத நீ பிரதிபலி, நீ மனசில் வச்சுக்காத, சும்மா நினச்சிக்கிட்டு இருக்காத, அந்த வாழ்க்கையை நீ பிரதிபலிக்கணும்னு சொல்லி பவுல் அங்கே சொல்கிறாருங்க. பிரியமான தேவஜனமே, நம்ம தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக நம்ம வாழக்கூடாது. அவருடைய குணம் என்னவோ அந்த குணம் நமக்கு இருக்கணும். அவர் குணம் பரிசுத்தம், அப்போ நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். அவர் குணம் நீதி, அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும், நீதி இருக்கணும். பிரியமானே, அந்த 21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சத்தியம் இயேசுக்குள்ளே இருக்குது, நம்மக்கிட்ட இல்லைங்க, உலகத்தில் கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. சத்தியம் எங்கே தான் இருக்குது, இயேசுவில் உள்ள சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா கிட்ட இருக்க சத்தியத்தை நம்ம கேட்டு அந்த சத்தியத்தை நம்ம நேசிக்கும் போது, அதில் மனசை வைக்கும்போது நம்ம ஜீவன் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சுற்றி இருக்கிற சிந்தனையெல்லாம் என்னது, சாத்தியமானது இல்லை, சத்தியம் கிடையாதுங்க, எதுவுமே சத்தியம் கிடையாது. ஏசப்பா கிட்ட மட்டும்தான் சத்தியம் இருக்குது, பைபிள் மட்டும்தாங்க சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல சத்தியமான காரியத்தில் மனசை வைங்க. ஏன் உலகம் மாயையானது, உலகம் பிசாசு இருளானவன். அப்போ இதெல்லாம் நம்முடைய மனசே கெட்ட மனசுங்க, நம்ம மனசையும் நம்ம நம்பக்கூடாதுங்க, நம்மளையே நம்ம நம்பக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம மனசை ஏசப்பா மேலே வைக்கணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் சரி கிடையாது, பைபிள் சொன்னது தான் சரி. ஹல்லேலூயா. அப்படி உங்கள் மனசை சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். யோசேப்பு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தான், சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தானியேல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தான், சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தான். ராஜாக்கள் மாறினாங்க, ஆனால் தானியேல் காரியம் ஜெயமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, எரேமியா பாருங்க, எரேமியா எவ்வளோ எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க, ஆனால் அங்கே நேபுகாத்நேச்சார் சொல்லி விடுறான், அவனை ஒன்றும் பண்ணாத. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, எல்லா அதிகாரமும் தேவனிடத்தில் இருக்குது, மறந்துடாதீங்க. பிசாசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறான்னா அதுவும் தேவன் கொடுத்த அதிகாரம் தான். தேவன் இல்லாமல் ஒரு அதிகாரமும் கிடையாது, தேவன் அனுமதிக்காமல் ஒரு அணுவும் அசையாதுங்க, தேவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த அறிவு நமக்கு இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும், அவர் மேலே மனசை வைக்கணும், அவரை நம்ம நேசிக்கணும். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நாளில் இப்படி பரிசுத்தமான கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி எங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனமாய் அல்ல கர்த்தாவே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தாவே. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எல்லோருக்கும் அந்த கிருபைகளை பெருக பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் புறஜாதிகளைப் போல வீணான சிந்தையில் நடக்க நாங்கள் விரும்பலப்பா. அந்த வீணான சிந்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் மெய்யான நீதியிலையும் பரிசுத்தத்திலே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தாவே. எங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை நீங்கள் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் பலப்பட அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். நீ ஆசீர்வதிங்க, கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.